ஈசாக்கினுடைய மெய்ப்பர்கள் துறவு தோன்றாங்க. துறவுனா நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய கிணறுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி அவங்க கிணறு தோண்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிணறு தோண்டின உடனே அதில் நீரூற்றை பார்க்குறாங்க. நீரூற்றெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வேறொரு மெய்ப்பர்கள் இது எங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி அதை அபகரித்து கொள்றதை நம்ம பார்க்குறோம். அந்த துறவுக்கு ஏசேக்கு அப்படின்னு பேரிடுறாங்க. சரி, ரெண்டாவதா ஒரு துறவு தோண்டோமே அப்படின்னு சொல்லி ரெண்டாவதா ஒரு துறவு தோன்றாங்க. அந்த துறவையும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணி இது எங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, சரி இந்த இடத்த விட்டே நம்ம ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லி வேற ஒரு இடத்துல போய் துறவு தோன்றாங்க. அந்த துறவை குறித்து எந்த வாக்குவாதமும் உண்டாகவில்லை. அப்ப ஈசாக்கு சொல்றாரு, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்றாரு, நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் அப்படின்னு பேரிடுறாங்க. இந்த ரெகபோத்துல பாத்தீங்கன்னா எந்த வாக்குவாதமும் உண்டாகல. இது எங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி யாரும் அங்க பறித்து கொள்வதற்கு வரவும் இல்லை. ஆனா முதல் 2 துறவு இந்த ஏசேக்கு சித்துனால வாக்குவாதம் உண்டாச்சு. அது எங்களுக்குரியதுன்னு பறித்து கொண்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய எஃபோர்ட் போடுறோம். நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம சுதந்திரித்து கொள்றதுக்கு நிறைய எஃபோர்ட் போடுறோம். அந்த எஃபோர்ட்ல நம்ம சில பலனை கூட நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இது எனக்குரியதுன்னு சொல்லி நம்மளால சுதந்திரித்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை உங்க லைஃப்லயும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கான ஒரு ரெகபோத் ஆயத்தமா இருக்கிறது. இங்க ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து வேற ஒரு இடத்துல போய் துறவு தோன்றாரு. அந்த ரெகபோத்தை பார்க்க முடிஞ்சுது. ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ரெகபோத்தை குறித்து ஒருவரும் வாக்குவாதம் பண்ணவும் முடியாது, இது எங்களுக்குரியது என்று சொல்லவும் முடியாது. அதனால ஏசேக்கு சித்தனா போனா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அது ஒருவேளை உங்க வாழ்க்கையில ரெகபோத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாம உங்களுக்கு வருகிற தடையா கூட இருக்கலாம். அதை பார்த்து நீங்க கலங்கி அந்த இடத்துல நின்ற வேணாம். ஐயோ, நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன், இவ்வளோ எஃபோர்ட் போட்டேனே, அதனால சுதந்திரிக்க முடியலே நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுக்கான ரெகபோத் ஆயத்தமா இருக்கிறது. அது ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ரெகபோத்னா விசாலமான இடம் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு போக போறார். காட் பிளஸ் யூ.